இன்றைக்கி புரட்டாசி 2ஆம் நாளுக்கான ஒரு நெய்வேத்தியம் பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 1/4 கப் முந்திரி பருப்பு, 1 கப் ரவை நல்லா சேர்த்து வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் பால் நல்லா கொதிக்கட்டும். அதில் கொஞ்சமாக குங்குமப்பூவும் கொஞ்சமாக கலரும் சேர்த்துக்கோங்க. பெருமாளுக்கு அப்படின்றதுனால பச்சை கற்பூரம் மறக்காமல் சேர்த்துருங்க. பச்சை கற்பூரமும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறப்போ ரவையை சேர்த்துக்கோங்க. ரவையும் முந்திரி பருப்பும் வறுத்த அந்த மிக்ஸை நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்ந்து வந்த பிறகு 1 டம்ளர் சர்க்கரையை அதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கேசரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பால், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, அந்த முந்திரி பருப்பு இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை நார்மல் கேசரியிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது கொடுக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். குறையொன்றும் இல்லை, அரைமூர்த்திகள்